18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? பாருங்க, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எல்லா கட்சிகளும் அப்படி சொல்றதுதான். அந்த மாதிரி தான் அவரும் சொல்லியிருப்பாரு, தொண்டர்களை ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு. ஆனா பாத்துக்குங்க, நாங்க தான் எதிர்கட்சி, மக்கள் எங்களை தானே அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க அப்படி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்து சொல்றாரு. நாட்டில் எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக, தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். ஏன்னா அடுத்த தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட போட்டியே இடல. நீங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கீங்க. ஆனா அவர் வந்து இந்த வார்த்தையை, இந்த கேள்வி அவரை தான் கேட்கணும். என்ன கேட்டா, நாங்க பிரதான எதிர்கட்சின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி அங்க கேளுங்க. எதிர்கட்சி தலைவர் இப்படி சொல்ல, முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இத்தனை நாளா அடுத்த ஆளுங்கட்சி நாங்க தான் அப்படின்னு சொன்னவரு இப்ப நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்றாரு. ஆக தமிழ்நாட்டில் 2வது இடம் யாருக்கு, அதுதான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார், நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. முதலமைச்சர் இப்படி சொல்ல, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க செய்தியாளர்கள். என்ன அப்படின்னா, தாவேகா மேடைகள்ல பெருசா அதிமுகவை விமர்சிக்கிறது இல்லையே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு பாருங்க. எங்க தலைவர்கள் அப்படி இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட சரி, புதிய கட்சி தொடங்குகின்றவர்கள் சரி, எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவர் அம்மா. அதனால அவர் கோடிட்டு காட்டுறாங்க. சரி என்ன பண்றது, அப்படித்தான் சில இடங்கள்ல நடக்குது. அடுத்து பாருங்க, ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. மதுரையில் திடீர்னு நீதிமன்ற பணியாளர்களாக மாவட்ட ஆட்சியரோட காரை பறிமுதல் பண்ண வந்திருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பாருங்க. மேடம், இது வந்து நல்லாவே இல்ல. ஏன் நல்லா இல்லன்னு சொல்றேன்னு கேளுங்க. 2009 இருந்து வெயிட் பண்ணிருக்கோம். என்ன வருஷம் இது நல்லது சொல்றேன். கோர்ட் ஆர்டர் படி நீங்க சாவியை ஒப்படைங்க, அவ்வளவுதான். இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க செக் கொடுத்தா வாங்கிட்டு போறோம். அவங்க டைம் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு கொடுக்குறாங்களா டைம், செக் ரெடியா இருக்குன்னு சொல்லுங்க. குளிர்ச்சி, பயங்கர குளிர்ச்சி. என்ன வெயிலா இருந்தாலும் மாட்டுச்சாணம் நின்னு பேசும். இந்த நாளுன்னு ஏகப்பட்ட நாள் வந்துகிட்டே இருக்கும். இந்த நாளெல்லாம் எதுக்கு வருதுன்னா, வாழ்க்கையை கொண்டாட்டமா வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த நாட்கள்லாம் வருது. இப்ப பாருங்க, உலக இட்லி தினத்தை கொண்டாடி இருக்கிறாங்க. 100 வகையான சட்னியை 60 வினாடிகள்ல அரைச்சிருக்கிறாங்க. ஆமா சார், நீங்க பாட்டுக்கு ஒரு பேப்பர் எடுத்துட்டு தேய்க்கிறீங்க, சிவப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே செயற்கை நிறமூட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஒரு வியாபாரி பழம் வாங்க வரமாட்டாங்க. பயங்கர நஷ்டம், முதலுக்கு கூட எடுக்க முடியல, அந்த அளவுக்கு நஷ்டத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்க சொல்றது சில இடத்துல நடக்குதுதான்.
ஆனால் இயற்கையாகவே சிவப்பாக இருக்கக்கூடிய பழங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு விவசாயிகள் முறையிட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க இயற்கையான இது எந்த ஒரு வதந்தியோ எந்த இதுவும் இல்லையா. இது நல்ல பழம். அதே தோட்டத்துல இந்த பழம் இது மாற்று கருத்துனால இந்த பொய்யான தகவல் பரப்பினுக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாயம் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு நாங்கள் விவசாயம் பண்ண முடியுமா? தவறான தகவல் பரப்பி இன்னைக்கு எத்தனை மக்கள், கோடான கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுங்களா? இது நேச்சுரல் கலர். இது எதுவுமே ஃபுட் கலர் கிடையாது. பாருங்க, இங்கே உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். பொய் தகவலை பரப்பாதீங்க. விவசாயிகள் கெட்டு போயிட்டாங்க. விவசாயிகள் அடிக்காதீங்க. தமிழ்நாடு முழுவதும் திருவிழா காலம் தொடங்கியிருக்கு. ஏகப்பட்ட ஊரில் தேர் திருவிழா, பல்லக்கு, கரகம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. இப்போ பரமக்குடி பக்கத்தில் பூச்சொரிதல் விழா நடந்திருக்கு. அதில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, இஸ்லாமிய நண்பர்கள் பூத்தொட்டி ஏந்திட்டு வந்திருக்கிறாங்க. இத்தனை வயசாகி போச்சு, இப்போ கேட்டால் கூட 1-2 கூட வாயு திறந்து சொல்ல முடியாது, அப்படியான நிலைமையில் நான் இருக்கேன். அங்கே பாருங்க, சிவகங்கையில் 11ஆம் வகுப்பு மாணவி ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா 35 வினாடியில் 118 தனிமங்களோட பெயர்களை சொல்கிறாங்க. Terbium resource from oil, mercury, thulium, metal, mutation, often tantalum, tungsten, mass, iridium, lead, gold, mercury, thallium, lead, polar, mercury, radium, phantom, radium, active, thorium, metactin, uranium, active, butane, ammonium, barium, magnesium, californium, NC, formium, mandelium, lobelium, RS, murudam, cutherwood, seaborgium, borium, hafnium, tantalum, orange, copper, neodymium, chromium, illuminum, tungsten, gold. காஞ்சிபுரம் பக்கத்தில் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றம் சார்பில் கலை திருவிழாவை நடத்தியிருக்கிறாங்க. பாரம்பரிய கலைஞர்கள்லாம் மேடை ஏற்றி அழகு பார்த்துருக்குறாங்கன்னா பாருங்க. இப்பெல்லாம் யார் சார் ஏடிஎம் போய் பணம் எடுக்கிறா? அதான் யூபிஐ பேமெண்ட் இருக்கேன், எங்கே போனாலும் அப்படி ஸ்கேன் பண்ண வேண்டியது, பே பண்ண வேண்டியது, அப்படி தானே அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இன்னமும் நிறைய பேர் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ என்னென்னா, ஏடிஎம்ல நிறைய முறை பணம் எடுத்தால் சர்வீஸ் சார்ஜ் அதிகமாக போடுறாங்களா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்பா, வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அது பண்ணுறாங்க. எதுவும் ஆத்திரவசத்துக்கு எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கே அந்த வேலை பார்க்குறதுக்கே உங்களுக்கு பிடிச்சாங்கன்னா அது எப்படி இதுங்களா? நம்ம பாதுகாப்புக்கு தானே ஏடிஎம் எல்லாமே, பேங்க் எல்லாமே அதுக்காக தான். அப்புறம் அதில் பிடிச்சதுன்னா போனால் வரி பிடிச்ச எங்கே நாங்கள் இங்கே போன முடியும்? எங்களுக்கு பாதிப்பு தானே அது. பாதி ஏடிஎம் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. உள்ளே போய் சொல்லணும்னா கடைசி நேரத்தில் உங்கள் கார்டு பிளாக்குங்க, இல்லை பணம் இல்லைங்க. எல்லா ஏடிஎம்மையும் கரெக்டாக வச்சு எல்லா ஏடிஎம்லையும் போய் பயன்படுத்தினா சரியாக இருக்குன்னதுக்கப்புறம் காசை கூட்டுங்க. பெட்டிக்கடை முதல் பலசரக்கு கடை வரை பல இதில் ஃபோன்பே, கூகுள் பே வந்துட்டு இருக்கிறதுனால மக்கள் ஏடி பக்கம் யாரும் போவதில்லை. இப்போ நகரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக எல்லாமே பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் சம்பளம் முதற்கொண்டு எங்களுக்கு ஆன்லைன்லாம் ஏறுது. ஏன்னா அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன செய்முறைக்கு, ஒரு நல்லது கெட்டது செய்முறைக்கு கூட நம்ம ஏடிஎம்மில் தான் போட்டு காசு எடுத்து பணம் பார்த்தா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இன்றைக்கி டிஜிட்டல் பேமெண்ட்டில் விட்டாங்க. ஃபோன்பே, ஜிபே வந்தனால மேக்ஸிமம் இப்போ ஏடிஎம்லலாம் கூட்டம் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிரமமாக இருக்கலாம். ஒரு 2 ரூபாங்கிறது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு அது ஒரு பாதிப்பு இல்லை. ஓகே, ஏன்னா அதோட இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அளவுக்கு அதிகமாக இருக்காமல் இருந்தால் நல்லது. இதை அதிகப்படுத்துறது எல்லா தட்டு மக்களையும் பாதிக்கிற விதமாக தான் நாங்கள் பார்க்குறோங்க. அது இது கொஞ்சம் கம்மி பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை வரின்னு சொல்லாமல் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு பிடிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த பேங்க்கு? எந்த ஏடிஎம்ல எத்தனை தடவை எடுத்தாலும் இதுக்கு பணம் பிடிக்கக்கூடாது. இதனால் எந்த வங்கியும் எந்த அரசு நிறுவனமும் நலிவடைஞ்சு போகிறதில்லை. அவன் காசை பேங்க்ல போட்டு வச்சுக்கிறான். அந்த காசை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ அதுக்கு எங்கிட்ட திரும்ப காசு கேட்டால் எப்படி சார் இது?
சேலம் பக்கத்தில் ஒரு சம்பவம் பார்த்துங்க. ஒரு ஆசிரியர் ஒருத்தர் சாலை ஓரமாக நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அதிவேகமாக வந்த கார் அவரை மோதி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். எதுக்காக இவ்வளவு வேகம்? ஒரு உயிர் பறி போயிருக்கு. தயவு செஞ்சு வாகனத்தை ஓட்டுறப்ப கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க. சாலை முழுக்க வெறும் மாடுகளாக சுற்றிட்டு இருக்கு. ஏற்கனவே அங்கங்கே ஏகப்பட்ட சம்பவம் நடக்குது. அதனால ஒழுங்காக கட்டுப்படுத்துங்க அப்படின்னு மக்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரெயின் இல்லைனா அடுத்த ட்ரெயின், ஓடுற ட்ரெயினில் தயவு செஞ்சு யாரும் ஏறாதீங்க. மத்திய பிரதேசத்தில் இப்படி தான் ஒரு இளம்பெண் ஓடக்கூடிய ட்ரெயினில் ஏற முயற்சி பண்ணி தடுமாறி கீழே விழுந்திருக்கிறாங்க. நூலிலையில் அந்த காவலர் காப்பாற்றியிருக்கிறார். ஒரு பக்கம் மத்திய பிரதேசத்தில் இப்படி ஒரு சம்பவம். கோத்தகிரியில் என்னன்னா, கீழே இறங்குறப்போ ஒருத்தர் நிலை தடுமாறி கீழே விழுந்து சக்கரம் அப்படியே மேலே ஏறி கார் பயங்கரமாக அடிபட்டிருக்குது. ஈரோட்டில் இப்படி தான் ஒருத்தர் கார் பயங்கர வேகமாக ஓட்டிட்டு வந்து லாரி மேலே மோதி விபத்தாயிருக்கு. காரை ஓட்டிட்டு வந்தவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். பார்க்கவே இவ்வளோ பயமாக இருக்குன்னு பாருங்க. பாருங்க, எங்களுக்கு யார் கூட்டணி, யார் என்ன பண்ணுறாங்க, யாருக்கு யாருக்கும் போட்டி, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு கவலை இல்லை. நாங்கள் பாட்டுக்கு ஜம்முன்னு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அம்புடுத்தான். யார் யாருக்கு போட்டியோ அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்கள் கட்சியில் நாங்கள் உழைப்போம், நாங்கள் ஜெயிப்போம். யார் யாரோடு சேருகிறார்களெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. சார், வாட் இஸ் திஸ்? என்ன சார் கேள்வி கேட்குறீங்க? 64 வருஷம் ஆச்சு சார். நான் வந்து 64 வருஷம் ஆச்சு. அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? என்ன போங்க. விஜய் வந்து திமுக மன்னராட்சின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. நேற்று விஜய் அவர்கள் அவருடைய பொதுக்குழுல எப்படி பாக்குறீங்க சார்? முந்தாள் தோணுக்கு ஒரு கட்சிக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும் சார். கிட்டத்தட்ட 64 வருஷமா கட்சியில இருக்கேன். நான் போய் அவருக்கு பதில் சொல்ல முடியும். ஒரு பக்கம் அவர் அப்படி சொல்ல, அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு தவளும் குழந்தைங்க, நாங்கெல்லாம் பிடி உஷா ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற. அப்படி மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே, என்றும் ஆளும் இந்த எங்கள் ஆட்சி இந்த மண்ணிலே. இதுதான் அவருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். பெண்கள் தான் இந்த ஆட்சியை மீண்டும் 2026ஆம் ஆண்டு தூக்கி பிடிப்பார்கள். சக்திமயமான இந்த ஆட்சியை எந்த சக்தியாலும் அகற்ற முடியாது என்பதுதான் எங்களுடைய பதில். அவர் தவழுகின்ற குழந்தை. நாங்கள் பிடி உஷா போல் பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி கண்டவர்கள், பல கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்தவர்கள். இப்படி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்த சொல்ல, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா, போட்டியே கிடையாதுங்க, முதலமைச்சருக்கு போட்டி அப்படின்னு யாருமே கிடையாது, அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் திமுகவை தான் போட்டியாக நினைக்கிறார்கள்.
நிச்சயமாக திமுகவுக்கு போட்டியாக யாரும் இல்லை, முதலமைச்சர் அவர்களுக்கு போட்டியாக வேற எந்த தலைவரும் களத்தில் இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரியும். நன்றி. என்ன சார் இங்கிருந்து அவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்க, என்ன போனீங்க என்னன்னு கேட்டேன். நாங்கெல்லாம் பேச்சலையா, நாங்கள் கூட்டணி பற்றிலாம் ஒன்றும் பேச்சலன்றாங்க. அப்புறம் அல்வா சாப்பிடாவ போனாக்க தமிழ்நாட்டு நலனை பற்றி பேசணும் அப்படின்றாங்க. இங்கிருந்து அங்கே போய் தான் பேசணுமா என்ன? ஒரு லெட்டர் போட்டா இல்லை ஃபோன் பண்ணி பேசினா ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்க. அப்படி ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு சேர மாட்டோங்கிறாங்க, அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோடு ரகசிய பேச்சுவார்த்தை முடிச்சு வெளியில வந்தா ஒண்ணுமே பேசலையே. நாங்க ஒண்ணுமே பேசலைன்னா எதுக்கு போனீங்க? அல்வா சாப்பிடுறதுக்கா? ஒண்ணுமே பேசலைன்னா 3/4 மணி நேரம் எதுக்கு இருக்கீங்க? என்ன பேசுனீங்கன்னா ஒண்ணுமே பேசலையே. தமிழ்நாட்டின் குறைகளை சொன்னோம். தமிழ்நாட்டின் குறைகளை சென்னையிலிருந்து தபால் போட்டா அவர் படிக்க மாட்டாரா? தொலைபேசியில பேசினா பேச மாட்டாரா? டெல்லி பயணத்தை பத்தி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தவர் அடுத்து இருமொழி கொள்கைக்கு வராப்படி. இங்க பாருங்க, அங்கெல்லாம் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு மொழி கொள்கை தான், இந்தியை தவிர ஒன்றுத்தையும் பேச மாட்டாங்க. நாம பாருங்க இருமொழி கொள்கையை நல்லா சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறோம். இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம 2வது மொழிக்கே ஆசிரியர் இல்லை, இங்க எங்க 3வது மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது மொழிக்கே ஆசிரியர் கிடையாது, 3வது மொழிக்கு எங்க ஆசிரியர் வந்தார்? ஆக அரசு நடத்தும் பள்ளிக்கூடங்களில், மத்திய அரசு நடத்தும் பள்ளிக்கூடங்களில் இருமொழி, இந்தி பேசும் மாநிலங்களிலே ஒரு மொழி, நம்ம மட்டும் 3 மொழியை கத்தாலுமா? என்னுடைய கருத்து என்னன்னா, 2 மொழி திட்டத்தை செம்மையாக செயல்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கூட ஆங்கிலத்திலே சரளமாக பேச முடியவில்லை, எழுத முடியவில்லை. உங்க பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும். தனியார் பள்ளிக்கூடங்கள்ல, நகர்ப்புறங்கள்ல இருக்கிற தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற பிள்ளைகள் வேணா தமிழ் ஆங்கிலம் சரளமாக பேச முடியும், எழுத முடியும். அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கும் மாணவ மாணவிகள் தமிழிலே சரளமாக பேச முடியும், எழுத முடியும். ஆங்கிலத்தை தடுமாறித்தான் பேசுகிறார்கள், பேச கூச்சப்படுகிறார்கள். பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில வந்தா ஆங்கிலம் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த 2வது மொழியை செம்மையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனுடைய வேண்டுகோள். தமிழ்நாடு அரசுக்கே நான் வேண்டுகோள் விடுத்தேன். 2 மொழியை வெற்றிகரமாக செய்யுங்க. ஆங்கிலத்திலையும் பேச முடியும், தமிழிலையும் பேச முடியும். பாருங்க, ஆட்சியில பங்கு அப்படின்றதா ஜனநாயகம், இல்லைன்னா சர்வாதிகாரம். இவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும், ஜால்ரா அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். இப்ப பாருங்க, அப்படித்தான் நடக்குது. கூட்டணி ஆமா எங்க தலைமையில கூட அமையலாம், யார் தலைமையில அமையலாம். எல்லா அரசியல் கட்சிகளுமே ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தான் கேட்கிறார். ஆட்சியில பங்கு இல்லைன்னா இது திமுக, அண்ணா திமுக அவங்களுடைய சர்வாதிகார ஆட்சிக்கு தான் வழிவகுக்குமே தவிர ஜனநாயக ஆட்சிக்கு வழிவகுக்காது. தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை தடுக்கணும், டாஸ்மார்க்கை ஒழியணும், எல்லா மக்களுக்கும் எல்லாம் கொடுக்கணும், பொருளாதார ஏற்றத்தால் நீங்கணும்னு சொன்னால் ஒரு பொதுத்தன்மை வாய்ந்த ஒரு அரசு தான் அமையணுங்க. இல்லைன்னா அவங்க எடுத்துதான் முடிவு. பாக்கி எல்லா கட்சியும் 5 வருஷத்துக்கு ஜால்ரா தான் போடணும். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. அது யார் தலையில் அமைங்கிறதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. யார் தலைமையில் வேணாலும் அமையலாம். புதிய தமிழக கட்சியினுடைய தலைமையில் கூட அமைய வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் புதிய தமிழக நாங்கள் 30 வருஷம் அந்த அரசியல் களத்தில் இருக்கிறோம். ஆனால் அது யார் தலைமைங்கிறது முக்கியம் இல்லை. தலைமையை விட்டு விட்டு எல்லோரும் கூட்டாக தலைமை என்னுடைய தலைமையில் தான் அமையணும், அவர் தலைமையில் தான் அமையணும் அப்படிங்கிற அந்த சுய கௌரவங்களை விட்டுவிட்டு திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒற்றை குறிக்கோளோடு எல்லா அரசியல் கட்சிகளும் எதிரி அணிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்பது பொதுவான அழைப்பாகும். அப்புறம் ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.